ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே தான் ஆண்டாள் இருந்தாங்க இல்லையா? ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் பெரியாழ்வார் அங்கே இருக்க ஒரு பூந்தோட்டத்தில் நந்தவனத்தில் பூக்கள்லாம் பறித்து மாலை தொடுத்து அந்த பெருமாளுக்கு இவர் கையாலேயே பூக்களை தொடுத்து கொண்டு போய் கொடுப்பார். அப்படி ஒரு நாள் நந்தவனம் போகிறப்ப தான் துளசி செடி கிட்டக்க ஆண்டாள் கிடைக்கிறாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து கோதைன்னு பேர் வச்சு வளர்க்கிறார் பெரியாழ்வார். அவர் தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே கண்ணனை பற்றி நல்லா சொல்லிகிட்டே இருப்பார். கண்ணனை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். அவங்க ஆண்டாள் வளர 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 கண்ணனை அவரே தன்னோட மணாளன்ற மாதிரி அவங்க பாவிச்சிடுறாங்க. அதனால தான் அந்த மாலையை தொடுத்து மாலையை அவங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கூடையில் பூக்கூடையில் அப்பா கொண்டு போகிற பூக்கூடையில் வைப்பாங்க. இதை மாதிரி தான் அந்த மாலை போகும். ஓ பொம்மி புரிஞ்சுதோ? இவ தான் பொம்மி. ஹாய் பொம்மி, பாத்தியா ஆண்டாள் கதையை கேட்டியா? ஆண்டாள் ஓகே, அவங்க அப்பா இல்லையா அம்மா இல்லையா அவங்களுக்கு? இல்லையேடி, கடவுள் தந்த குழந்தை தான். ஏன் அவங்க துளசி செடிக்கிட்ட கிடைக்கிறாங்க? அதுதானே கடவுளோட சித்தம். துளசி செடிக்கிட்ட அந்த குழந்தை கிடைக்கிறது. ஓஹோ, அவங்களுக்கு முதல் பெயர் என்ன? அவங்க முதல் பெயர் கோதை. கோதே கோதேன்னு தான் கூப்பிடுவாங்க. ஓஹோ, மாலையை சூட்டி கொடுத்ததுனால தான் சூடி கொடுத்த சுடற்கொடியா? ஆமாம், சூடி கொடுத்த சுடற்கொடி. மாலையை சூடி அவங்க கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடின்னு பேர் வந்தது. இதில் உனக்கு என்ன டவுட்டு? எனக்கு என்ன டவுட்டு? எனக்கு ஒரு டவுட்டும் இல்லை. எங்கள் அம்மா அப்பாலாம் இந்த கதையை சொல்ல மாட்டாங்களே, அதுதான் நான் பார்த்துட்டுருக்கேன். நீங்கள் அழகாக கழுத சொல்கிறீங்க. கோதையா? கோதையா, ஓகே. கோதை என்ன பண்ணுறா? கண்ணனை நினச்சி வழிபடுறா. கண்ணனே மணாளனா நினச்சிக்கிறா. அவள் மாலை தொடுக்கிறத ஃபஸ்ட்டு அவள் போட்டுப்பா. அவள் போட்டுக்கிட்டு அப்புறமா தான் கண்ணனுக்கு அணிவிப்பாங்க. அப்படி தான் நடந்துட்டு வருது. அப்போது அந்த கண்ணன் அதை தான் ஏற்றுப்பாரா? ஆமாம், அதை தான் அவர் ஏற்றுப்பார். அவங்க அப்பா இதை பார்க்கலையா? அவங்க அப்பா இதை கவனிக்கலையோ? கவனிச்சாரே, ஒரு வாட்டி கவனிச்சார். கவனித்த பிறகுதான் அந்த மாலையை அவர் எடுத்துகிட்டு போகலை. எடுத்துகிட்டு போகாமல் வேறு மாலையை தொடுத்து பெருமாளுக்கு எடுத்துகிட்டு போகிறார் அன்னைக்கு. ஆனால் அந்த மாலையை பெருமாள் ஏற்றுக்கலை. அந்த மாலையை பெரியாழ்வார் போட்ட உடனே மாலை கீழே விழுந்துடுது. ஏற்றுக்கலை. அப்போது எத்தனையோ வாட்டி வேறு வேறு மாலை போடுறார். அப்போ கூட பெருமாள் ஏற்றுக்கலை. அதுக்கப்புறமா தான் அசுரறி வருது. அவர் பெருமாள் சொல்கிறார், எனக்கு கோதை கோதை சூடி கொடுத்த மாலை தான் வேணும், எனக்கு இந்த மாலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்வார். அப்புறமா அந்த ஆண்டாளே வரா. வந்து, அப்பா என்னை மன்னிச்சிடுங்கோ, பார்த்தீங்களா இந்த மாலையெல்லாம் நீங்கள் எத்தனை வாட்டி அனுப்பிச்சாலும் பெருமாள் ஏற்றுக்கல பார்த்தேலா, இந்த மாலையை போடுங்கப்பா, அவர் ஏற்றுப்பார் அப்படின்ட்டு அவ சூடி கொடுத்த மாலையை கொடுக்குறா. அப்போதான் பெருமாள் ஏற்றுக்கிறார். ஓஹோ, இதுதானே ஆண்டாள் கதை. அப்போ பாவை நோம்புனா என்ன? பாவை நோன்பு ஆண்டாள் எடுக்கிறது தான் பாவை நோன்பு. மார்கழி மாசத்துல ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரமாக கண்ணனை நினச்சி பாடி பாவை நோன்பு இருந்து
கண்ணனை போய் அடையிறது தானே பாவை நோன்பு. கன்னி பெண்கள் எல்லாரும் பாவை நோன்பை கடைப்பிடிச்சு மணாளன் எப்படி வரணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படி நினச்சி இந்த மார்கழியில் பாவை நோன்பு இருந்தா அந்த கண்ணனுக்கு உகந்த ஆண்டாளுக்கு உகந்த கண்ணன் கிடைச்சாரோ இல்லையோ, அந்த மாதிரி நீங்களும் பாவை நோன்பு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான கணவர் கிடைப்பார் அப்படின்னு தானே ஆண்டாள் சொல்கிறா. ஓஹோ, அப்போ நானும் பாவை நோன்பு இருக்கலாமா? பாவை நோன்புனா மார்கழியில் எந்திரிச்சு காலையில் நீராடி கண்ணன் திருப்பாவையை பாடி ஆண்டாள் சொன்ன திருப்பாவையை பாடி நம்ம கோவிலுக்கு போய் கண்ணனை நினச்சி வழிபட்டா எனக்கு ஏற்ற மாதிரியும் கணவர் கிடைப்பாரா? ஆமாம், கிடைப்பார். அதுதானேடி சொல்கிறா ஆண்டாள். நீங்கள் கன்னி பெண்கள்லாம் காலையில் நீராடி வாசலில் கோலமிட்டு கண்ணனை போய் வழிபட்டீங்கன்னா பாவை நோன்பு எடுத்தீங்கன்னா நல்ல மணாளன், உங்களுக்கு ஏற்ற மணாளன் கிடைப்பாருன்னு தான் ஆண்டாள் சொல்கிறா. ஓ மாமி, எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் சொல்லுங்களே. எங்கள் அம்மா அப்பா எந்நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காளே, அவாக்கிட்ட கொஞ்சம் சொல்லக்கூடாதோ? கண்டிப்பாக சொல்கிறேன்டி, கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன். நீ எங்கள் ஆற்று பொண்ணு போல தான். நான் எனக்கு தெரிஞ்ச நல்லதெல்லாம் சொல்லிட்டு தானே வரேன். நீ மார்கழியில் கண்ணனுக்கு உகந்த நாள் இல்லையா? இந்த மார்கழி ஃபுல்லுமே கண்ணனுக்கு உகந்த நாள். நீ கண்ணனை நினச்சி வழிபட்டு திருப்பாவை படி. உன்னால் முடிஞ்சதை கண்ணனுக்கு நைவேத்தியம் வெய். கண்ணன் நீ எது கொடுத்தாலும் எடுத்துப்பார். அவரை நினச்சினா போதும், ராமான்னு சொன்னால் போதும்டி. அதைடி குழந்தை. சரிங்க மாமி, நான் என்ன பண்ணுறேன், இனிமே மார்கழியில் இதை மாதிரி நான் நல்லா பாவை நோன்பு இருக்கேன். நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டி. நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்கிறேன் மாமி. சரிடி குழந்தை, நல்லது. போயிட்டு வா, ஆற்றுல போயிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லு. எங்கள் வீட்லையா, இதுதான் எனக்கு கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது மாமி. நீங்கள் ஆற்றுலையே சொல்கிறீங்க, நான் வீட்டிலையே சொல்கிறேன். எங்கள் வீட்டில் தானே எங்கள் அம்மா எது சொன்னாலும் கேட்டுப்பா. ஆனால் எங்கள் அப்பா இருக்காரே, அவர் தான் முரண்டு பிடிப்பார். அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கோ. சொல்லிட்டா போகிறது. அவரை அழைச்சி நானே பேசுகிறேன். பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பாருடா, அழகாக இருடான்னு சொல்கிறேனே, அவன்கிட்ட சொன்னால் போச்சு. ஏய், உங்கள் அப்பா கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் நல்ல பாசக்காரண்டி, உன்னை அழகாக பார்த்துப்பான். நான் சொல்கிறேன் போ. ஓகே மாமி, என்னை படிப்பை நிறுத்திட்டு அவர் பண்ணுறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. நான் இனிமே பாவை நோன்பு இருந்து பார்க்குறேன், கண்ணனை நினச்சி வழிபடுறேன். நல்லது நடந்தா சரி. சரிங்க மாமி, நான் போயிட்டு வரேன். ஓகேடி குழந்தை, போயிட்டு வா. அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோ. உனக்கு ஏற்ற கணவன் உனக்கு கிடைப்பான். போயிட்டு வா. ஓ, ஆண்டாள் துளசி செடிக்கிட்ட தான் கிடைக்கிறாங்களா? ஓஹோ, சரி. ஓஹோ, மாலையை சூடி கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடின்னு பெயர் வந்ததா மாமி? சரிங்க மாமி, நீங்கள் அழகழகாக கதை சொல்வீங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட வருவேன். எங்கள் அம்மா அப்பா இருக்காளே, இந்நேரமும் சண்டை போட்டுட்டே இருக்கா, அதுக்கு ஒரு வழி சொல்லக்கூடாது. ஓ சூப்பர். இந்த பாவை நோன்பு இருந்தா அழகாக கண்ணனை வழிபட்டு பாவை நோன்பு இருந்தா எனக்கேற்ற
ஒருத்தன் கிடைப்பானா? சூப்பர்! நானும் பாவை நோன்பு இருக்கிறேன், கண்ணனை வழிபடுறேன். நீங்கள் சொல்கிறபடி நான் இருந்து பார்க்குறேனே. காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு கண்ணனை நினச்சி நான் பாவை நோன்பு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. நான் போயிட்டு வரேன்.